Hello everyone, welcome back to my channel. This is Srini, and after a small break, I'm back with another content. And yes, this video is going to be about thrifting. Thumbnail பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல காமன் பீப்புளாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், நிறைய பேர் த்ரிஃப்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ கான்டென்ட் பேஸ்ட் ஆன் தட். பிகாஸ் எனக்கு த்ரிஃப்டிங்கை பற்றின குட் வியூவும் இருக்குது, அட் த சேம் டைம் பேட் ஒப்பீனியன் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ த்ரிஃப்டிங் பற்றினது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் த்ரிஃப்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஃப்டிங் இஸ் லைக் பையிங் ப்ரீ-லவ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் செகண்ட் ஹேண்ட் க்ளோத்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் நியூ ஒன். அதுதான் வந்து த்ரிஃப்டிங்கோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ முன்னாடியும் வந்து த்ரிஃப்டிங்ன்றது ஒன்று வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சு. பட் என்ன டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இது குளோபலியா இருக்கட்டும், இல்லை வந்து இந்தியாவில் மட்டும் இருக்கட்டும். ப்ரீவியஸ் டேஸ்ல த்ரிஃப்டிங் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னா, எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகி இருந்ததுன்னா, அஃபோர்டபுள் க்ளோத்திங் லோ இன்கம் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சு. அண்ட் தென் வந்து வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. எப்படின்னா, ஒரு கிளாத்தை வந்து ஒரு கிளாத்துக்கு செகண்ட் லைஃப் கொடுக்கறது மூலயமா அதோட வேஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து டொனேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, லோ காஸ்ட்ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் வந்து த்ரிஃப்டிங் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சு. த்ரிஃப்டிங்ன்ற டேர்ம் வந்து இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸாகவுமே த்ரிஃப்டிங்ன்றது ஒன்று வந்து வேற ஒரு வடிவத்தில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சு. அது என்னென்ன ஃபார்மேட்லனா வந்து ஜங்க் ஷாப்னு சொல்லுவாங்க. நிறைய வேஸ்ட் பொருள், அது ரிப்பேரான பொருளாக இருக்கலாம், உடஞ்சி போன பொருளாக இருக்கலாம், இல்லை கிளீன் புதுசாக கூட இருக்கலாம். ஒரு ஜங்க் ஷாப் மாதிரி குவிச்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்றவங்க அதை வாங்கிக்க, அது என்ன ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டு ஸ்டோர் மாதிரிலாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட் ஷாப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஒரு கிளாத் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அதுல ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ஐ மீன் சின்ன டேமேஜஸ் இருக்கும், கிழிஞ்சிருக்கலாம், ஜிப் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கலாம், ஸ்டிச்சஸ் வந்து தப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட் ஷாப்னு இருக்கும், அங்க கொடுத்துருவாங்க. அங்க இருந்து பீப்புள் வந்து லோ காஸ்ட்ல வாங்கிக்கலாம். இப்படி எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தது. அண்ட் தென் வந்து பண்டில் மார்க்கெட், இப்போ இருக்கிற சரோஜினி மார்க்கெட் மாதிரி, அப்போ அந்த ஃபார்மேட்ல தான் வந்து த்ரிஃப்டிங்ன்ற ஒரு வந்து இந்த 3 ஃபார்மேட்ல தான் குளோபலியா இருக்கட்டும், இந்தியாலுமே இருக்கட்டும் எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சு. ஹவு த்ரிஃப்டிங் பிகேம் பாப்புலர். இது குளோபல் ரைஸ்ல பாத்தீங்கன்னா 4 phases இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நெசசிட்டி. த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் வந்து யாருக்காக ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, யாரால அதிகமா யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா புவர் ஃபேமிலிஸ், அதாவது லோ இன்கம் பீப்புளால தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணப்பட்டது. எதனாலனா அவங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது, பிளஸ் அவங்களோட நெசசிட்டியான திங்ஸை வந்து சீப்பரா அவங்களால எடுத்துக்க முடிஞ்சது. செகண்ட் ஃபேஸ் ரீபிராண்டிங். ஜங்க் ஷாப்பை வந்து கன்சைன்மெண்ட் ஷாப்னு நேம் பண்ணாங்க. யூஸ்டு கிளோத்ஸை விண்டேஜ்னு டேர்ம் பண்ணதுனால ரிச் பீப்புளுக்கு செகண்ட் ஹேண்ட் கிளோத்ஸை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஃபேஸ் 3 இன்ஃப்ளூயன்சர். எஸ், யூடியூப்ல ஒரு சஸ்டைனபிள் வீடியோ ட்ரெண்ட் ஆகத்தான் இருக்கட்டும், இல்ல டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல திங்ஸ் ஐ பாட் அண்டர் $10 ஃப்ரம் த்ரிஃப்ட் ஸ்டோர்ன்ற வீடியோ வைரல் ஆகதான் இருக்கட்டும். இதனால த்ரிஃப்ட் வந்து ஒரு நீடை தாண்டி ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃபேஸ் 4 பிசினஸ் எக்ஸ்ப்ளோஷன். பீப்புள் டோன்ட் லைக் டு டிக் இன் டு ஓல்ட் க்ளோத்ஸ். அதனால த்ரெட் அப், போஷ்மார்க், டீப் பாப்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் செலக்டிவ் கிளாத்ஸ் அவங்க வெப்சைட்ல போட ஆரம்பிச்சாங்க வித் சைசஸ் அவைலபிலிட்டியோட. அண்ட் தே செல் தெம் இன்டு அ பிரீமியம் பிரைசஸ். இது எல்லாருக்கும் ஈஸி அக்சஸ் ஆகிறதுனால எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. இந்தியால சடனா த்ரிஃப்டிங் எப்படி இவ்வளோ பெருசா பூம் ஆச்சு? 2020 2023 தான் த்ரிஃப்டிங்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே போய் சேர்ந்தது. பிகாஸ் ஆஃப் பேண்டமிக்ல நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் வெஸ்டர்ன் த்ரிஃப்ட் கல்ச்சர்ஸை நம்மளுமே காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்ஸ்டாகிராம்ல எஸ்தட்டிக்கான கிளாத்திங் பிராண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தை எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு. டிபிக்கல் இந்தியன் த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ்ல இந்த பிராண்டட் க்ளோத்ஸா இருக்கட்டும், Y2K டாப்ஸ், கார்கோ, ஜீன்ஸ், இந்த மாதிரி கிளாத்திங்ஸும் செல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி 300 to 2000 ப்ரைஸிங்ல தான் இருக்கும். அண்ட் மீன் இந்தியாவில் த்ரிஃப்டிங் யாரை அதிகமாக டார்கெட் பண்றாங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபேஷன் ஃபார்வர்ட் பீப்புள் லைக் ட்ரெண்ட் சீக்கிங் டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இவங்கள தான் அதிகமாக டார்கெட் பண்ணது. நாட் த ஜென்யூன் பீப்புள் ஹூ ஆக்சுவலி நீட் த லோ காஸ்ட் கிளாத்ஸ். யாருக்காக கிரியேட் பண்ணப்படுச்சோ அவங்களுக்கு இதை போய் சேரவே இல்லை. இப்போ குட் சைட் ஆஃப் த்ரிஃப்டிங். ஒரு செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸை நான் வேர் பண்ணுறது மூலயமா அந்த கிளாத்தோட லைஃப் ஸ்பேன் 2.2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இட் ரெடியூஸ் வாட்டர், கார்பன் அண்ட் வேஸ்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப் டு 72%. அண்ட் இட்ஸ் அஃபோர்டபிள். இப்போ ப்ரைஸஸ் கம்மியாக சார்ஜ் பண்ணாங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளாலையும் அதை பை பண்ணி மணி சேவ் பண்ண முடியும். அண்ட் யூனிக் ஃபேஷன் பீசஸ், பிராண்ட் ரிஜெக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், Y2K டாப்ஸ், விண்டேஜ் திங்ஸ், இது எல்லாமே வந்து எல்லாராலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இட் ரெடியூசஸ் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்போர்ட் சர்க்குலர் ஃபேஷன். ஆனால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும்னா when people start to thrift mindfully, not in bulk.
The bad side of modern thrifting. Influencers or thrift பண்ற பீப்புள்லாம் ஒரு 20 பீசஸ் கிட்ட பல்கா வாங்கிட்டு அதை ரீயூஸ் பண்ற மாதிரியே தெரியல. ஸோ ஓவர் கன்செப்ஷன் இஸ் ஸ்டில் ஓவர் கன்செப்ஷன். ஒருத்தர் 15 பீஸ் வாங்கிட்டு மூணு தான் யூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் நாட் கம் அண்டர் சஸ்டைனபிலிட்டி ஈவன் இஃப் யூ thrift. Thrift stores are becoming too aesthetic nowadays. This is a major and subtle issue that I noticed. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கட்டும் இல்லை ஆக்சுவல் thrift ஸ்டோராக இருக்கட்டும், ஒரு வார்ம் லைட் செட்டிங்லாம் போட்டு உட்டன் ட்ராக்ஸ்லாம் வச்சு பாஷான ப்ரைஸிங்கில் இருக்கிறதுனால புவர் கம்யூனிட்டி பீப்புள், அதாவது லோ இன்கம் பீப்புளுக்கு இது சைக்காலஜிக்கலி பேரியர் கிரியேட் பண்ணும். ஸோ புவர் கம்யூனிட்டி பீப்புள் திங்க் தட் தே டோன்ட் பிலாங் இன் திஸ் கிரியேட்டர் thrift ஸ்டோர்ஸ். ஈவன் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலுமே அவங்க அந்த ஆம்பியன்ஸே அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்து. Privileged shoppers dominate the space. Thrifting ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிடுறாங்க குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இன் த்ரிஃப்டிங். ஸோ இது வந்து யார் நெசசிட்டிக்காக த்ரிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்களால ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்க ப்ராடக்ட்ஸுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. த்ரிஃப்ட் ப்ரைஸஸ் ஹவ் ரைஸ் இன் டிராஸ்டிக்கலி. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால 150 rupees ஜாக்கெட் 600 to 1000க்கு சேல் பண்ணுறாங்க. த்ரிஃப்ட் started to cost like a new product. இது ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் த்ரிஃப்டிங்கே டிஃபர் பண்ணுது. அண்ட் கிளாத்திங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபேப்ரிக் சோர்சிங் அவாய்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹேண்ட் க்ளோஸை சூஸ் பண்ணி பிராண்ட் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது த்ரிஃப்டோட ப்ரைஸும் வேன் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் குவாலிட்டி இஷ்யூஸ், ஸ்டெயின், மைனர் டியர்ஸ், ராங் சைஸ், கலர் ஃபேடிங். அண்ட் தென் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நான் அதிகமாக பார்த்தது என்னன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஓல்டு க்ளோத்ஸ். ஸோ ட்ரெண்ட் நினச்சி பீப்புள் ட்ரிப் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் தட் இந்த இஷ்யூஸ்னால அவங்களால அதை யூஸே பண்ண முடியறதில்ல. ரீசெல்லர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் த சிஸ்டம். பண்டில் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட் ஷாப்ஸ் அண்ட் டொனேஷன் சென்டர்ஸ்லேருந்து பல்கா ரீசெல்லர்ஸ் வாங்கிட்டு அது 4 மடங்கு அதிக பிரைஸில் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 rupees டிஷர்ட்டை வந்து 300 to 600 விற்கிறது, 150 rupeesக்கு வாங்கினது வந்து 800 to 1200 வரைக்கும் விற்கிறதுன்ற மாதிரி. இப்போ லோ இன்கம் பீப்புளால 600 கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்க முடியாதனால தான் அவங்க த்ரிஃப்ட் பண்ண வராங்க. அங்கேயுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால அவங்களால எங்கேயுமே அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. அண்ட் டொனேட்டட் க்ளோத்ஸ் do not always reach the poor. That may end up in landfill, இல்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பல்கா வித்துடலாம், இல்ல அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ நம்ம டொனேட் பண்ற க்ளோத்ஸ் எப்பவுமே புவருக்கு போய் சேர்ந்துடுதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. How modern thrifting affects poor people. Prices go up. பேசிக்கான கிளாத்திங்கே எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. அண்ட் லெஸ் ஸ்டாக் அவைலபிலிட்டி. இந்த ரீசெல்லர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஷாப்பர்ஸ்னால நல்ல குவாலிட்டியான க்ளோத்ஸ் வந்து முன்னாடியே எடுத்துடுறாங்க. ஸோ இவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியல. அண்ட் சைக்காலஜிக்கல் எக்ஸ்க்ளூஷன். இந்த எஸ்தெட்டிக் ஸ்டோர்ஸ்னால இட் ஃபீல்ஸ் ப்ரீமியம் அண்ட் அன்அப்ரோச்சபிள் ஃபார் தட். த ஒரிஜினல் பர்பஸ் இஸ் ஃபர்காட்டன். தட் வாஸ் மீன் டு ஹெல்ப் லோ இன்கம் கம்யூனிட்டிஸ். பட் இப்போ அந்த பர்பஸை அதை ஃபுல்ஃபில் பண்ணல. இந்தியாஸ் த்ரிஃப்ட் மார்க்கெட் சொன்ன மாதிரி 2020 2023 தான் இந்தியாவில் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் த்ரிஃப்ட்ல பூம் ஆச்சு. அண்ட் அர்பன் சிட்டிஸ் லைக் மும்பை, டெல்லி, பெங்களூர், சென்னை தான் அதிகமாக த்ரிஃப்ட்டை லீட் பண்ணுறாங்க. அண்ட் நார்த் சிட்டிஸ் லைக் மும்பை, டெல்லி, பானிபட் தான் மோஸ்ட் செகண்ட் ஹேண்ட் கார்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் த்ரிஃப்டிங் இன் இந்தியா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எஸ்தெட்டிக், சோஷியல் மீடியா, பிராண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, மோர் தென் சஸ்டைனபிலிட்டி. த்ரிஃப்டிங் வந்து சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, டு ஹெல்ப் த புவர், அஃபோர்டபிள் கிளாத்திங் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட். ஆனால் இப்போ த்ரிஃப்டிங் வந்து ஒரு ட்ரெண்டி, கமர்ஷியல், எஸ்தெட்டிக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அன்இன்டென்ஷனலி அது ட்ரெண்ட் ஆக்கி விட்டதுனால புவர் பீப்புளை வந்து அது ஓரமாக ஒதுக்கிடுச்சு. Still, thrift have its own good side, but only if we do it responsibly, without doing overconsumption, without treating thrift as a fast fashion, and without forgetting why it existed in the first place. So yeah, thrifting is good, but only if we do it responsibly. And yeah, thank you so much for watching this video, and don't forget to like, share and subscribe. If this video added some value and useful, comment la solunga. I'll see you on my next video. Bye.